சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உலகத்துல நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால நாம காரணத்தை என்ன செய்யலாம், நாம ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இதுதான் அவங்க சொன்னதான் என்ன செய்யலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டைரக்டா அவங்க சொல்றதை கேட்டுட்டோம்னா நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், அவங்க ஞானிகள் சித்தர்கள் அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருவோம். நாம யோசிக்க மாட்டோம். இப்ப நாம முதல்ல யோசிக்கலாம். இப்போ வாழ்க்கையில உங்களுடைய வயசு இன்னைக்கு 40, 45, 50, 55 வந்துருச்சு. இத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தீங்க, அப்படித்தானே? எத்தனையோ நாட்கள் தாண்டிருச்சு. இந்த பூமியில எத்தனையோ நாட்களை தாண்டி வந்துட்டீங்க. தாண்டி வந்த இத்தனை நாட்கள்ல என்றாவது ஒரு நாளாவது அந்த நாள் காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இரவு வரைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே அந்த லைஃப் போய்கிட்டு இருக்குதா? இடையில நிறைய விஷயங்கள், நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் என்ன செய்யுது, நடக்குது. நீங்க திட்டமிட்ட பல செயல்கள் என்ன செய்யல, நடக்கல. நீங்க திட்டமிடாத பல செயல்கள் என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அப்போ நாம ஒண்ணு நினைச்சா அது நடக்காம வேற ஏதோ ஒண்ணு நடக்குன்னா அதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஓகேவா? அது முதல்ல எழுதிக்கோங்க. நமக்கு பின்னால ஒரு சக்தி இருக்குது, அப்படித்தானே? எழுதிக்கோங்க. அடுத்து நான் பின்னால ஒண்ணுன்னா சொல்லும் பொழுது, அப்ப நம்மள ஆட்டி படைக்கிற சக்தி ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேரெல்லாம் எழுத வேண்டாம், பேர் வைக்க வேண்டாம், பேர் வைக்காம எழுதுங்க. நம்மளை இயக்குகிற சக்தி ஒண்ணு இருக்குது. அது உள்ளிருந்து இயக்குதா வெளியிலிருந்து இயக்குதான்னு என்ன செய்யல, தெரியல. எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த ஆளு ஞானம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், உள்ளிருந்து இயக்குதா வெளியிலிருந்து இயக்குதா தெரியல. வாழ்க்கையில நாம நிறைய விஷயங்களை வேணும்னு வச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களை வேணான்னு வச்சிருக்கோம். அது சாதாரண உணவுல இருந்து வாழ்க்கையில பல சம்பவங்கள்ல துன்பம் வேண்டாம், இன்பம் வேணும். சாப்பாடு வேணும், அதுலயும் ருசியான சாப்பாடு தான் வேணும், ருசி இல்லாத சாப்பாடு வேண்டாம். இனிப்பு வேணும், துவர்ப்பு வேண்டாம். இப்படி சில விஷயங்களை வேணும்னு வச்சிருக்கோம், சில விஷயங்களை வேண்டான்னு வச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு வேணும்னு நினைக்கிறத விட வேண்டான்னு நினைக்கிறதா என்ன செய்யுது, அதிகமா கிடைக்குது. வேணும்னு நினைக்கிறது என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. எடுத்துக்காட்டுக்கு எல்லாருமே இன்பம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா எல்லாருக்கும் என்ன கிடைச்சது, துன்பம் கிடைச்சது. எல்லாரும் சந்தோஷம் வேணும்னு நினைச்சோம், எல்லாருக்கும் என்ன கிடைக்குது, அழுகை கிடைக்குது. இத மாதிரி நம்ம வேணும்னு நினைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது, வேணான்னு வெறுக்கிறது நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ இதை வேற யாரோ தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம டைரக்ஷன் கொடுத்திருந்தோம்னா வேணுங்கிறத வச்சுட்டு வேண்டாங்கிறத என்ன செஞ்சிருப்போம், ரிஜெக்ட் பண்ணிருப்போம். அப்ப இது நம்மளுடைய டைரக்ஷன்ல நாம இல்ல. அடுத்து இதற்கு யார் காரணம்? மூணாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சில குழந்தைகள்லாம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இந்த பூமியில பல சாதனைகளை செய்வதற்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு பேருந்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2.5 வயசு குழந்தை அந்த பேருந்து விபத்துல மரணம் ஆயிடுச்சு. பேருந்து விபத்துல மரணம் ஆயிடுச்சு. எதையுமே அந்த குழந்தை இன்னும் இந்த உலகத்துல என்ன செய்யல, அனுபவிக்கல. அப்ப இந்த உலகத்துல எதையோ ஒன்ன பண்றதுக்காக வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே அதோடைய விதி முடிஞ்சிருதுன்னா அந்த இறப்பு யதார்த்தமான இறப்பு இல்ல, வேறு யாராலையும் என்ன செய்யப்படுகிறது, நிர்மாணிக்கப்படுகிறது. அது யாரால? நம்மளுடைய இறப்பு யாரால நிர்ணயிக்கப்படுகிறது? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல வசதியான வீட்டுல பிறப்பாங்க, பணக்கார வீட்டுல பிறப்பாங்க. அப்பா அம்மா பாத்தீங்கன்னா நல்ல எந்த வகையிலையும் செல்வ செழிப்புல குறைவில்லாத நபரா இருப்பாங்க. சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே பரதேசி வீட்டுல பிறக்கும். வீட்டுல அடுத்த வேளை கஞ்சி கூட வழி இல்லாத வீட்டுல என்ன பிறக்கும், குழந்தை பிறக்கும். சில பேர் பொறுக்கி இந்த உலகத்துல நாம இவனெல்லாம் மனுஷனான்னு கேட்கிறவனுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யும், பிறக்கும். ஒரு மிகப்பெரிய புண்ணியவாதிக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ பிறக்கும் பொழுது நாம கையில அந்த பிறப்பு இருக்குதுன்னா நாம யாருக்கு தான் பிறப்போம், நல்ல புண்ணியவாதி, நல்ல பணக்காரன், எல்லா விதமான செல்வம் உள்ளவனு தான் பிறப்போம். யாராவது ஒரு பொறுக்கிக்கு பிள்ளையா பிறப்போமா? அப்ப பிறப்பு யாரால தீர்மானிக்கப்படுகிறது? சரி, இப்ப சுருக்கமா பார்த்தா நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய இறப்பு, இந்த மூணும்
யாரால் தீர்மானிக்கப்படுகிறது?